ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிருக்கும். அதனால தான் மகிழ்விக்கும் மண்ணால் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஸோ கர்த்தர் தம்முடைய மகிமையாக நம்மை விருட்சங்களாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த துதியின் உடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதக்காரன் 34வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு இந்த இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆம், நம்ம நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் என்ன செய்கிறாருன்னா, கழுதையின் தாடையை வச்சு என்ன பண்ணுறாருன்னா 1000 பேரை கொன்று போட்டுறார் பெலிஸ்தியர்களோடு போராடி. அப்போ அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டுருது. தாகம் ஏற்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இப்போ ரொம்ப பயங்கரமான தாகத்தோடு கூட இருக்கிறேன், இந்த தாகத்திலே நான் செத்து போயிட்டேனா, விருத்த சேதனம் இல்லாதவங்க அவர்களுடைய கையில் நான் செத்துறக்கூடாது. ஆண்டவரே நீங்க என்னை பலப்படுத்துங்க, என் தாகத்தை தீருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னன்னு சொல்றாருன்னா, அங்கே ஆண்டவர் அவருடைய தாகத்தை தீர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இன்னைக்கும் ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவ்விடத்திற்கு சிம்சோன் என்ன பேர் வைக்கிறார்னா ராமாத் லேகி என்று பேரிடுறாரு. பேரிடும் போது நீங்க இப்ப எல்லாரும் எடுத்துக்கோங்க, 15வது அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க, கூப்பிடுறாரு, ஆண்டவரே நான் தாகத்தோடு கூட இருக்கேன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா? நம்ம எல்லாரும் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது, இதுதான் ரொம்ப முக்கியம், அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான், ஆனபடியால் அதற்கு என்னக்கோரி என்று பேரிட்டான், அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போ நீங்க தாகத்தோடு இங்க வரும்போது ஆண்டவர் இந்த ஆராதனையின் மூலமாய் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் உங்களை பிழைக்க பண்ணுவார். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? பலன் இல்லாம வந்திருக்கிறீங்களா? என் ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்பட்டு வந்திருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ராமாத் லேகியில செஞ்ச அதே அனுபவத்தை இன்னைக்கும் இந்த CSI குட் சமாரியன் சர்ச்சில் ஆண்டவர் செய்வார். பள்ளத்தை பிளக்க பண்ணுவார். இங்கிருந்து ஜீவ நீரூற்று வரும். இன்றைக்கு நம்ம மெசேஜ்ல கேட்க போறோம் வழிபாடை குறித்து. கடவுளுடைய பிரசனத்தையும் கடவுளுடைய நோக்கத்தையும் உணர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய தாகத்தை தீர்ப்பீராக, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. பாடுவோமா? என்னைக்கோ நீர் என்ற துணையால் தாகம் தீர்க்கும் ஜீவ நீர் ஊற்று என்று சொல்ல. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவர். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்த நீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்த நீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். வார்த்தையால் தேற்றுகிற ஆண்டவர், சமூகத்தால் நடத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் பாடுவோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரினோடு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரினோடு. வார்த்தையாலே வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல ஆமென். தேற்றுவி, ஆமென், நடத்துவி. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆமென், ஆவியானவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே. எஸ் எஸ் லார்ட் ஜீசஸ், ஆவியானவரே. ஆண்டவர் சோர்ந்து போகும் நேரத்துல பலன் தருகிறார், சத்தமும் இல்லாத நேரத்துல அதை பெருக செய்கிறார். பலன் தருகிற தேவன், அவர் உயர பறக்க வைக்கிற தேவன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா நேரத்தில் பெருக செய்கின்றீர். எல்லாரும் சொல்லுவோம், பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்து. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம், என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. முதல்ல எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவரே, 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 ஆவியானவரே. வார்த்தையாலே வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே. எஸ், உயர பறந்திடுவே. கடைசியாக சத்தமாக, என்னக்கோ நிரந்த துணையாளரே, என்னக்கோரி தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எஸ், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே.
நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் அவர் வார்த்தையால் தேற்றுகிற தேவன், சமூகத்தால் நடத்துகிற தேவன். பலனடைய செய்வார், உயர பறக்க செய்வார். இன்றைக்கு யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ நீங்க சொல்ல போறீங்க, என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறது, என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறது. காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள். இன்றைக்கு உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்களுடைய கையில நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி அந்த நியாயாதிபதி சொல்ல முடியும்னா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அறியாத மக்களுக்கு முன்னாடி எங்களை நீ உயர்த்துவீராக, தாகத்தை தீர்ப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஆண்டவரே எங்கெல்லாம் ஒடுங்கி போய் ஆண்டவரே நாங்க அடிமையாக கடக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை தூக்கி விடுவீராக. இன்னைக்கு நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும் தெரியுமா? நான் நம்புவது அவராலே வரும், நான் நம்புவது அவராலே வரும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். ஆமா ஆண்டவரே, கண்மலையே, அடைக்கலமே. ஆண்டவர் பாத்தீங்களா, இருக்கிற பள்ளத்தை அவரால் பிளக்க முடியும். இன்னைக்கு நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ ஆண்டவரால இதே நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனை தர முடியும், பெரிய ப்ரொவிஷனை தர முடியும். ஆண்டவர் நினைச்சா உங்க ப்ராப்ளம் ஒரு செகண்ட்ல மாற முடியும். நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான். 3 தடவை சொல்றீங்களா? நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். தனியா நிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னக்கோர் அவர் எந்த துணையாளர். ஹல்லேலூயா. அவர் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணி. அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே வரும் சொல். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலியாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலியாகும். கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்பவரே. கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்பவரே. அசைவுற விட மாட்டி, எல்லாரும் சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. என்னை அசைவுற விட மாட்டி. ஹல்லேலூயா. அசைவுற விட மாட்டி, என்னை அசைவுற விட மாட்டி. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், இதயத்தை ஊற்றிடுவேன். எல்லாரும் அசைவுற விட மாட்டி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். அசைவுற விட மாட்டி, அசைவுற விட மாட்டி, எங்களை அசைவுற விட மாட்டி. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரி உயிரி ஊற்றே நீயாவா, உலகின் வழியே நீயாவா, உயிரின் மூச்சே நீயாவா, உலகின் வழியே நீயாவா.
உறவின் பிறப்பு நீயாவாய். உள்ளத்தில் மகிழ்வில் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் மகிழ்ச்சியாக மனதின் ஆழத்திலிருந்து இல்லாத வாழ்வெல்லாம் இயேசு இல்லாத நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாகுமா? வெறுமையான பாத்திரம் வேறுத்து கொள்ளாமலே ஆமென். நிரம்பி வழி பாத்திரமா வீரங்கள் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கூயவனே கூயவனே பாடை ரட்சகரா களிமண் ஆனையுமே. Thank you for your friend. I'm under power. கண்ணோக்கி பார்த்திடுமே. ஓ கண்ணோக்கி பார்த்திடுமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நேரத்துல நம்முடைய மத்தியில அசைவாடுகிற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அசைவுற விட மாட்டேன். அசைவாடுகிற ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன்னை அசைவுற விட மாட்டேன். இன்னைக்கு நீங்க அசைவுற விட மாட்டீர் ஆண்டவரே. என் குடும்பத்தை, என் திருச்சபைய ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தை, எங்க வேலை ஸ்தலத்துல எங்களை அசைவுற விட மாட்டீர் சுவாமி. மீதமானவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாய் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கொண்ட இந்த வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோதானா? சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோதான் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இவ்வளோதான் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ரைட். ஏன் சொல்றேன்னா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ அன்பு உள்ள ஒரு கடவுளாக இருக்கிறார் தெரியுமா? ஏன் இதை சொல்கிறேன்னா, 2 நாட்களுக்கு முன்பதாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 25 வயது உள்ள ஒரு வாலிபன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி கூட்டி போனாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். அவங்க மனைவி அன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாமல் அப்படியே அனுப்பிட்டாங்க. மனைவி அந்த முகத்தை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லை. ஹாஸ்பிட்டலில் செத்ததுனால ஊருக்கு உள்ளவும் எடுத்துன்னு வரக்கூடாது. அப்போ என்னதான் வழி? ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல வந்து வச்சுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் வரங்க வாங்க பாருங்க. பார்த்தாங்க, அவ்வளோதான். ஒரு 3-4 மணி நேரத்தில் சாம்பலாக எடுத்து வந்தாங்க. இந்த செய்தியை பார்க்கும்போதும் கேட்கும்போதும், இந்த உலகத்தில் தேவன் நம் மீது எத்தனை அன்பு உள்ள ஒரு கடவுளாக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை இரக்கத்தின் தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய வாய்களினால ஆண்டவரை துதி செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த நாளிலும் நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, வழிபாட்டில் ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய திரு திட்டத்தையும் அறிந்து கொள்ளுதல். worship in God's presence for God's purpose. ஆராதனையில் அவருடைய திட்டமும் சித்தமும் என்ன என்பதை நமக்கு ரொம்ப அழகாக
வருடத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறார். அவரை பாடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படி என்று சொல்லிதான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக 3 வேத பகுதி இன்னைக்கு நம்ம வாசித்தோம். ஒரு தேவனுடைய ஆலயத்தில், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்ப்போம் என்றால், தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்ட சூழ்நிலையில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரால் என்ன உணரப்படுகிறார்? மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சதுசேயரும் பரிசேயரும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அங்கு சில பல வார்த்தைகள் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறார்கள். ஒரு வேதப்பாரகன் இயேசு என்ன சொல்லினார் என்று நன்கு அறிந்தும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சென்று கற்பனைகளில் எது மிக முக்கியமானது அப்படி என்று கேட்டு அவர் அங்கே கேட்கக்கூடிய ஒரு உரையாடலை பார்க்கிறோம். இதுவும் திருச்சபைக்குள் நடக்கிறது. 3ஆவதாக அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம். நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் முதலாக அந்த காட்டேஜ் பிரேயர் என்றும் சொல்லுவார்கள், ஒரு சிறு ஜப ஆலயம் என்று சொல்லுவார்கள். சரியா? ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லோரும் ஏகோபித்து ஒன்றிணைந்து அவர்கள் பரிமாறிக்கொண்டு தேவனுடைய ஜபத்திலும் அப்பம் பிக்குதலும் ஒருமனப்பட்டவர்களாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். 3 சம்பவமும் ஆலயத்தில் நடைபெறுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய ஆலயத்தில் நாம் வருகிறவர்களாய் இருப்போம் என்றால், இந்த ஆராதனையில் ஆலயத்தில் கடவுள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஆலயம் அல்லது ஆராதனை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பிளவினை ஒரு பாலமாக இணைத்து நம்மை சரிப்படுத்துவதற்கு ஆராதனை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் யார், நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன என்று உணர்த்தக்கூடியதுதான் ஆராதனை. ஒருவேளை நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுது என்ன ஏக்கத்தோடு வருகிறோம், எந்த சிந்தையோடு வருகிறோம், அல்லது தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்ற எண்ணத்தோடு நாம் வருவோம் என்றால் மெய்யாகவே அந்த ஆராதனை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்களேன், ஒரு நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு ஏட்டையா அந்த ஃபோன் காலை எடுத்து பேசுறாரு. ஹலோ சொல்லுங்க அப்படின்றாரு. அங்க பேசக்கூடிய ஒருவர் பேசி முடிக்கிறாரு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு, எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, சார் சொல்லுங்க, சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாரு. இந்த சம்பவம் ஒரு சாதாரணமான ஒரு சம்பவமாக தான் இருக்கும். ஆனால் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சத்தத்தை சொல்லி பேசுகிறார். அந்த சத்தத்திற்கு முகம் அறியாத ஒருவர் பயபக்தியாக கவனமாக பேசும்போதே எழுதக்கூடிய ஒரு தன்மையாக அவர் செயல்படுகிறார். அப்படி என்றால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்றால், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நாம், ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார்? இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு 2 மணி நேரங்கள் நாம் ஒதுக்கி வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எத்தனை பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று நாம் நம்மை சோதித்து அறிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் முதலாவது வேத படம் ஏசாயா 6வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இந்த ஏசாயா 6வது அதிகாரத்தை நாம் போவதற்கு முன்பதாக, அதற்கு முன்பாக ஒரு பகுதி இருக்கிறது. 5 அதிகாரங்கள் உண்டு இல்லையா? இந்த 6வது அதிகாரத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால், அந்த 5 அதிகாரத்தில் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், கவனிங்க, நான் சொல்லும்போது வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரித்த அந்த வருடத்திலே, இல்ல யாரு மரித்த அந்த வருஷத்துல? யார் இந்த உசியா ராஜா? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கானான் தேசத்துக்கு வழிநடத்தப்பட்ட பிறகு சாலமோனின் நாட்களில் ராஜ்யங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வட ராஜ்யம், தென் ராஜ்யம். இந்த தென் ராஜ்யம் சொல்லக்கூடிய இந்த யூத நாட்டு மக்கள் 19 ராஜாக்களை வைத்து ஆளுகை செய்தார்கள். குறிப்பாக இந்த உசியா ராஜா, எசேக்கியா ராஜா 2 பேருடைய நாட்களில தான் நடந்த சம்பவங்களை தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த உசியா ராஜா தன்னுடைய 16 வயதில் ராஜாவாக வருகிறார். 52 வருட காலங்கள் ஆளுகை செய்கிறார். எந்த ராஜாக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
அப்போ உசியா ராஜாவின் ஆட்சி காலங்கள் எப்படி இருந்தது, இந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்ப்போம் என்றால், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, ஒலிவ மரம், ஆட்டு மந்த இல்ல, இந்த 6 விதமான ஆசீர்வாதங்கள் அதில் உள்ளது. ஒலிவ மரம் இருக்கிறது, திராட்சைப்பழம் இருக்கிறது, ஆடு மாடு இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது. இப்படி 6 விதமான ஆசீர்வாதத்தோட இந்த யூத ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள், செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் வர்த்தகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தார்கள். ஆசீர்வாதத்தின் மேன்மை அவர்களுக்கு அதிகமாய் இருந்தது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தில் அவர்கள் சில பல காரியங்களை செய்கிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தை எப்படி மாறியது, இன்னும் சிறப்பாய் சொல்ல போனோம் என்றால், தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவரும் இந்த உசியா ராஜாவோடு கூட ஒன்றிணைந்து, இந்த யூத நாட்டு மக்களோடு கூட ஒன்றிணைந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணம் தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்து செல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 1ஆம் வசனம், உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஆண்டவருடைய பிரசன்னம் இப்போது தேவாலயத்திற்குள் வருகிறது. தேவாலயம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தால் நிரம்பப்படுகிறது, அவருடைய தொங்கலால் நிரம்பப்படுகிறது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உரைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தம் ஏசாயாவுக்கு கேட்கிறது. ஏசாயா தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எல்லாருமே வாசிப்போம், எல்லாருமே எடுத்து வாசிப்போம், எல்லாருமே வாசிப்போம். 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போமே. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். கவனிங்க, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். எப்பொழுது சொல்லுங்க பாப்போம், எப்பொழுது அதமானார் சொல்லுங்க, கேட்கல, சும்மா சொல்லுங்க. உங்களில் ஒருவன் நான், உங்களுடைய பிள்ளைகள் நான், உங்களுடைய ஊழியரில் ஒருவன் நான், இல்ல சொல்லுங்க. அப்பொழுது ஐயோ நான் அதமானேன். ஐயோ என்ற வார்த்தைக்கு நாசம் என்ற அர்த்தம். ஐயோ என்ற வார்த்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வார்த்தை என்ற அர்த்தம், ஒரு பரிதபிக்கக்கூடிய அர்த்தம். இப்போது சொல்லுகிறார் ஒரு தீர்க்கர், ஐயோ நான் அதமானேன். அப்பொழுது நான் அதமானேன். எப்பொழுது? உசியா ராஜா மரித்த பிறகு. அதுவரைக்கும் ஏறக்குறைய 52 வருட காலங்கள் அவர் ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சி நாட்களில் அங்கு இருந்த ஒரு பிம்பம் என்ன, அங்கு இருந்த ஒரு சூழ்நிலை என்னவென்றால், இவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறது நிமித்தமாக நம்மளுடைய தேசத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதமும் வருகிறது. பண்டமாற்று முறைகள் நிமித்தம் நாம் பணம் சம்பாதிக்கிறோம். இயற்கையின் சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் படை தலைவனாக இருந்து ராஜாவாக இருந்து படையெடுத்து போகிற இடமெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு வருகிறார். இப்படி வெற்றி பெறுகிற நிமித்தமாக நமக்கு ஒரு வீடு இருந்தது, இப்போது வெற்றி பெற்ற இடத்துல நம்ம இடம் பிடிச்சதுனால 4 வீடாய் மாறுகிறது. நம்ம ஒரு இடத்துல இருந்த நம்ம இன்னொரு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நம்மளுடைய ராஜா நம்மை நல்வழிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு என்ன சொல்லுது, போலியற்ற ஒரு தோரணைக்குள்ளாக இருக்கிறார்கள். அதெல்லாம் பின்னால சொன்னா உங்களுக்கு புரியும். உசியா ராஜா மரித்த பிறகு சொல்லுகிறார், அப்பொழுது இதுவரைக்கும் என் கண்கள் திறக்கப்படவில்லை, இதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுவேன், மக்களும் ஆராதிப்பார்கள், நானும் ஆராதிப்பேன். அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடு உள்ள மனிதன். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, நான் அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் மத்திய அவர்களோட கூட வாழுகிறவனாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன? சமயத்துக்கு ஏற்ற வண்ணம், சமயத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில் தவறை தவறு என்று நான் கண்டிக்காமல், உண்மையை உண்மை என்று சொல்லாமல் வாழ்ந்த என் வாழ்க்கை உசியா ராஜா மரித்த அந்த வருடத்தில் என் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆராதனை என்பது அது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது நம்மை மாற்றுகிறதாய் இருக்கும்,
நம் உள்ளத்தை மாற்றுகிறதா இருக்கும், நம்முடைய சிந்தைகளையும் செயல்களையும் மாற்றுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதை தான் அவர் செய்கிறார். என்ன சொல்றார்? வாசிங்க 5ஆம் வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருமே வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ ஆலயத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி கொண்டிருந்தது. ஏசாயா தீர்க்கர் அதை பார்க்கிறார். அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அந்த பிரசன்னம் நிரம்பிச்சு, 2 பேரும் தவிர சொல்ல மாட்டாங்க. அந்த பிரசன்னம் நிரம்பிச்சு, ஆண்டவரை ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தார். அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதுன்னு அவர் சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பிரசன்னம் நிரம்பிச்சு நம்ம பார்க்கிறோம், என்ன சொல்லுவோம்? நான் சொல்றது புரியுதுலையா? நான் சொல்றது புரியுதுங்களா? கேட்குதுங்களா? ஜஸ்டின் ஐயா, எல்லாருக்குமே கேட்குது. நான் என்ன கேட்குறேன், அவருடைய பிரசன்னம் நிரம்பிச்சு, இப்போ நம்ம அங்கேருந்து உட்கார்ந்து இருக்கிறோம், கடவுளை நம்ம என்ன சொல்லி சொல்லுவோம்? ஏசாயா சொன்னாரு, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அப்புறம் சொல்லுவோம்பா. அனு சிஸ்டர் சொல்லுங்க, சொல்றீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். சிறப்பு. இன்னும் எதிர்பார்க்கிறேன். வெளியில நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. ஆண்டவரை நான் கண்டேன், அவருடைய பிரசன்னத்தை பார்த்தேன். இதை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்கள். ஆனா அப்படி சொல்லல. இவர் என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது அப்படின்றாரு. எப்ப சொல்றாரு? உசியா ராஜா மரித்த பிறகு. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பதான் ஏசாயா தீர்க்கருக்கு ஒரு சிந்தை வருகிறது. ஆண்டவரே, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், நான் என்னோடு கூட இருக்கக்கூடிய மக்களும் அசுத்த உதடுகளாக இருந்தார்கள். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணம் நான் வாழ்ந்தேன். ஆகவேதான் நீர் என்னை பார்த்தும் நீர் எங்களை பார்த்தும் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறீர், நான் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டேன். 2:5-2 அதுல நல்ல வெளியேற பெற்ற ஒரு திராட்சை செடியை நான் நட்டேன். அது நல்ல கனிகள் கொடுக்கும் என்று அதுக்கு நான் என்ன சொல்றேன், களையெல்லாம் எடுத்து உரம் போட்டு நான் காத்திருந்து ஒரு கோபுரத்தை கட்டினேன். அந்த திராட்சை பழம் வந்த உடனே என் கையால் அதை புழிஞ்சி அதில் இருக்கக்கூடிய ரசத்தை எடுத்து நானும் என் குடும்பமும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் எண்ணினேன். ஆனால் நான் நட்ட இந்த திராட்சை செடியோ எனக்கு கசப்பான ஒரு பழத்தை கொடுத்தது. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை நம் வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டும். அவர் இருதயத்தில் நினைக்கிறது நம் செயல் வடிவிலே காண்பிக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய செயலும் திட்டமும் என்ன? உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசி, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பாயிரு. அவர்கள் ஏகோபித்து ஒருமத்தப்பட்டு ஒரு இடத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். நான் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? நான் சொல்லுகிறதையும் என் சிந்தையில் இருக்கிறதையும் நீங்கள் அறிந்து உங்களுடைய செயல் வடிவிலே காண்பிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை அவர் சொல்லுகிறதை நம் செயல்களில் காட்ட வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரு இடத்துல நாங்கள் இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஐயாவுடைய பார்வை இப்படி பார்க்குது அப்படின்னா எங்க எல்லாருக்குமே
அவர் என்ன பார்க்க வராருன்னதை நாங்கள் புரிஞ்சுக்குவோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நைட்டு தான் நான் இதை யோசித்தேன். அவர் உள்ளத்தில் நினைக்கிறதை எங்களுடைய செயல் வடிவிலே காண்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் விரும்புகிறதை நம்மளுடைய செயல் வடிவில் காண்பிப்பது தான் உண்மையான ஆராதனை. இப்போ என்ன ஆச்சு, நான் எதிர்பார்த்தது ஒன்று, எனக்கு என் மக்கள் கொடுத்த கனியோ கசப்பின் கனி என்று சொல்லுகிறார். என்ன கசப்பு? ஐயோ ஐயோ என்று சொல்லி 6 முறை ஆண்டவருடைய அந்த கசப்பின் அனுபவத்தை, அந்த கசப்பின் வலிகளை, அந்த கசப்பின் தன்னுடைய துயரத்தை தன் மக்களோடு கூட சொல்லுகிறார். முதல், வீடு இருக்கிறது. அப்ப நமக்கு வீடு இருக்கக்கூடாதா? வீடு இருக்கணும். ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, நல்ல விவசாயமும் வர்த்தகமும் பெருக ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இங்க இவங்கள பக்கத்துல இல்ல அங்க பக்கத்துல, இப்படிப்பட்ட திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த நாட்களிலே யூத நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள். அதுதான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க வீட்டுல வாசிங்க. ஐயோ என்று சொல்லுகிறார். என்ன ஐயோ? தனக்கு வீடு இருக்குது, ஆனாலும் இன்னொரு வீடுகளை கட்டுகிறார்கள். தனக்கு ஒரு இடம் இருக்குது, ஆனாலும் இன்னொரு இடத்தை பார்க்கிறார்கள். அப்படின்னா கடவுள் கொடுக்கிறதை இன்னும் வேணும் வேணும் என்று சொல்லி, வேண்டும் என்பது கரெக்ட் தான், போதும் என்பது தேவ பக்தி போதும். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக ஐயோ சொல்லுகிறார். 5:11 என்ன நடக்கிறது? தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அறுவடை செய்கிறார்கள், விற்கிறார்கள். பணம் வந்த பிறகு அதிகாலையில் எழுந்து சாராயத்தை நாடி சாராயத்தை குடித்து வெறித்து போகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக போகிறார்கள். அவர்கள் குடித்தது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய தம்புரையும் வீணையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் நடத்தின அந்த வழி நடத்துதலை எண்ணாமல் அவைகளை மறந்துவிட்டு தேவனுக்கு விரோதமான பாவமும் தேவனுக்கு விரோதமான சூழ்நிலையும் செய்கிறார்கள். அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதில்லை, கர்த்தரின் கிரியை நோக்குகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, அதை பரிசுத்தமாய் செயல்படுத்த வேண்டும்ல. அதிகாலையில் இருந்து சாராயத்துக்கு குடித்து வெறித்து ஆண்டவருடைய இருதயம் நொறுங்கக்கூட அளவுக்கு அந்த இடத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு அசுத்தமானதுன்னு தெரிஞ்சா அதை அப்படியே விடணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லாமா ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்பலன்னா விட்டோம்ல. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் குடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவர்களை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வந்து திருவிருந்தில் கலந்துக்கிறாங்க தெரியுமா? எச்சரிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ, கவனமாக இல்லை என்றால் தேவனுக்கு நாம் பதில்களை சொல்ல வேண்டும். ஒருவேளை நினைச்சிடலாம், இன்னைக்கு நான் துணிகரமா நான் இருக்கிறேன், இங்க சொல்லல, பொதுவா சொல்றேன், நான் துணிகரமா இருக்கிறேன், நான் தான் தவறு செய்யறேன், ஆண்டவர் என்னை அடிக்கவே இல்லையே, ஆண்டவர் என்னை ஒண்ணுமே செய்யலையே. நேரமும் காலமும் வரும்போது கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்க வேண்டும். கவனம். அன்னைக்கு யூத நாட்டு மக்கள் அப்படிதான் இருந்தார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏனோ தானோ என்று அவர்கள் இஷ்டம் போல வஞ்சிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், ஐயோ ஐயோ, நீங்கள் கவர்மெண்ட் GH ஹாஸ்பிட்டல் வாசல்ல என்னைக்காவது போய் நின்று பார்க்கணும், இல்லை அவசர வார்டுக்கு முன்னாடி நின்று பார்க்கணும், வேணா அறுக்கிற இடத்து வாசலுக்கு முன்னாடி என்னைக்காவது நின்று பார்க்கிற ஒரு அனுபவம் கிடைச்சா பாருங்க. கூக்குரலின் சத்தம் ஐயோ 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 என்று கேட்கும். முடிந்து விட்டது. ஒரு க்ஷணப்பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடுவார் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை. ஆராதனை என்பது பரிசுத்தமானது, போதும் என்ற மனதோடு இருக்கணும். கர்த்தருக்கு தப்புனா தப்பு தான். மூணாவது ஐயோ எங்க வருது? 18ஆம் வசனத்தில் இருக்குது. கயிறுகளை கட்டுகிறார்கள். கட்டுறது மட்டும் இல்ல, அந்த 19ஆம் வசனத்தினுடைய கடைசி 2 லைன் சொல்லுது, அது சமீபத்து வரட்டும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அப்படின்னா இஷ்டம் போன ஜீவியம் தான் அதுவும். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒண்ணு. விக்கிரகத்துக்கு முன்பாக அந்த கடவுள் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட வழி நடத்துச்சு, அதுக்கு அடையாளம் இல்ல. ஐயோ. 20வது வசனம் பார்க்கிறோம். தீமையை நன்மை என்றும்
நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக்குறார். அப்படின்னா எங்க தப்பு? இவங்க யாரு? யூத நாட்டு மக்கள். இவங்களுடைய பண்டமாற்று முறை எங்க நடக்கிறது? அம்மோன் புத்திரர் சேயீர் வன தேசத்து மக்கள் மத்தியில் இவருடைய பண்டமாற்று முறை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன நடக்குது? வசதி அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆண்டவரை திருப்திப்படுத்துறாங்களாம். தீமன் தெரிது, ஆண்டவரை நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. நல்லா கேட்கணும், நீங்க தான் ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்க தான் அங்க பண்ட மாற்று முறையை செய்ய வைக்கிறீங்க. அதை செய்ய வைக்கிற ஆண்டவர் அந்த கலப்பின பெண்களை நாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? அதுதான் அதனுடைய அர்த்தம். தீமன் தெரிது, அதை நன்மையா இவங்களாவே திருப்திப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பெண், சரியா, ஒரு பையன் இருந்தான். உண்மையாகவே அந்த குடும்பம் பயபக்தியாய் அவங்களுடைய கடவுளுக்கு ஏற்றவர்கள். ஆனால் இவருக்காக என்ன பண்ணுறாங்க? மாத்துறாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, கடவுளுக்கு தெரியாதா? என்னது? என்ன சொல்கிறாங்க? அவங்கள நான் ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்த முடியாதா? இதுதான் அங்க நடந்தது. தீமை. ஆனா நன்மையா இவங்க எல்லாம் மாத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஐயோ இல்ல. அடுத்தது 21. தன் பார்வைக்கு தான் மட்டும்தான் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு கோட்டீஸ்வரன் அங்க இருக்கக்கூடிய ஒரு லட்சாதிபதியை பார்த்து, அன்னைக்கு இருந்த சூழலை தான், உங்ககிட்ட லட்சம் இருக்கிறதுனால கோடி இருக்கிற நான் தான் அப்படின்ற ஒரு கால்குலேஷன். புரியுதுங்களா? ஒரு கவிதையில் ஒன்று இருந்தது. ஒரு பெரிய பணக்கார அம்மா 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரில் அவங்க ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த டிரைவரை பார்த்து சொன்னாங்களாம், கோவில் வாசலில் வண்டி நிற்க வைக்காத, தூரமாக போய் நிற்க வைங்க அப்படின்னு. போய் நிற்க வச்சுட்டுக்கிறாங்க. போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த டிரைவர் கேட்டாங்க, ஏமா வெயிலாக இருக்குது முன்னாடி நிற்க வச்சானோடனே, இல்லை கோவில் வாசல்லே ஒரு வேளை நின்று இருந்தேன்னா 10 ரூபாய் விற்கிற அந்த முழம் பூ 20 ரூபான்னு சொல்லிடுவாங்க நம்ம காரில் வந்ததுனால அப்படின்னு. இதில் யாரு சரியானவங்க? சரி, தன் பார்வைக்கு தான் அப்படின்றாங்களே, அவங்களுக்கு ஐயோ, கவனமாக இருக்கணும். ரைட். இன்னும் ஒன்று தான், 22ஆம் வசனம். லஞ்சம் வாங்குகிறவர்கள். அன்னைக்கு என்னன்னா, கடவுளுடைய தேவனுடைய சமூகத்துக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற காரியங்களாக இருக்கட்டும், ஒரு கையூட்டு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இப்படிப்பட்டவங்களா இருந்தது. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ 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 என்று சொல்லி. இப்போது உசியா ராஜா மரித்த பிறகு ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? எப்பா, நீங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, உங்களுடைய ஆராதனை நான் ஏற்றுக்கொள்ளுவேனா? இல்லை நீங்க செய்யறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிட்டு, இப்போ ஆண்டவருடைய பிரசனமும் ஆண்டவருடைய மகிமையும் இருக்கிறதை ஏசாயா காண்கிறார். கண்ட பிறகு சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்று சொல்லி, ஐயோ நான் அதமானேன் ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். கடைசியா நான் முடிவுக்குள்ளாகி வரப்போகிறேன். இப்ப என்ன நடந்தது? என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவரே 52 வருட காலங்கள் உசியா ராஜா எங்களை வழி நடத்தினதை நான் அறிந்திருக்கிறேன், நான் பார்வையிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் நினைத்ததெல்லாம் அவருடைய பலத்தினாலதான் நாங்கள் வாழ்வாதாரங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று எண்ணினேன். நான் அசுத்த உதடுகளாய் இருந்தேன். இப்பதான் சுவாமி எனக்கு புரியுது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது அப்படின்னா. ஆதியாகமம் நீங்க கவனிங்க, ஆண்டவர் 6 நாள் உலகத்தை படைக்கிறார், வானமும் பூமியும் படைக்கிறார். 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கும்போது அந்த ஓய்வு நாட்களில வசனம் போட்டு இருக்கிறது, அவர் வானத்தையும் பூமியும் அதனுடைய சர்வ சேனையும் உண்டாக்கினார். அப்படின்னா என்ன? வானத்துக்கு உரிய ஒரு சேனையும் பூமிக்குரிய ஒரு சேனையும் படைப்பின் நாட்களிலே தெய்வம் படைத்தார். வானத்துக்குரிய சேனை என்பது என்ன? ஒரு சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இது ஒன்று இன்னொன்றை மல்டிபிளிகேட் பண்ணவே முடியாது. இதை படைத்தது அவர்தான். பூமிக்குரிய சேனை ஆடுகளும் மாடுகளும் மனிதர்களும் ஒன்று மற்றொன்றை பெற்றிருப்பதற்கு உண்டான மல்டிபெருக்கம் உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆண்டவரே, இந்த உசியா ராஜா மரிப்பதற்கு முன்பாக
நாங்கள் நினைத்ததெல்லாம் அவர்தான் எங்களை முன்னிருந்து நடத்தினாருன்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன், நான் மோசம் போயிட்டேன் ஆண்டவரே. இல்லை, நீங்க படைக்கும் போதே சேனை, பூமிக்குரிய சேனையை படைத்து உம்மாலதான் அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு உண்டாகும் என்று இப்போது நான் உணர்கிறேன். அந்த ராஜாவை நான் ராஜாவாக எண்ணினேன். இல்ல, நீர்தான் ஆண்டவரே ராஜா, நீர்தான் ஆண்டவரை என்னை படி அளக்கிறவர், நீர்தான் ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தினவர் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, புரியலன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ புரியுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமையும் பிரசன்னமும் நம்ம நிரப்பும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட அவருடைய திட்டங்களையும் சித்தங்களையும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? எது நம் வாழ்க்கையில் தவறோ அதை உணர்த்தும் போது நாம் அதை விட்டுவிட வேண்டும். ஆமேன், ஆமேன். ஸோ அதுதான் மனம் திரும்புதலின் வழி. ஆகவே இந்த ஆராதனையில் சாமி நமக்கு சொல்லுகிறார், வாக்கு தத்தங்களை கொடுப்பார், சில எச்சரிப்பை கொடுப்பார், சில சூழ்நிலைகளை திருத்த வேண்டும் என்று சொல்லுவார். அவைகளெல்லாம் நாம் செய்யும்போது ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். ஒரு சின்ன பொண்ணு ஒரு ராஜாவுடைய அரண்மனைக்கு போனா, ராஜாவுடைய அரண்மனையில் நிறைய சாப்பாடு, தங்கம், பொருள் எல்லாமே இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாருமே நிறைய பொருளெல்லாம் எடுத்துட்டாங்க, பணம், தங்கம் எல்லாமே எடுத்தாங்க, பிரியாணி எல்லாமே எடுத்தாங்க. ஆனால் இந்த சின்ன பொண்ணு மட்டும் எதுவுமே எடுக்கலை. என்னம்மான்னு கேட்டோடனே, இல்லை ஒரு தாமலை தட்டு ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னோடனே தாமலை தட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னால், ராஜாவை இது மேலே ஏறி நிற்க சொல்லுங்கள். நின்றுட்டா. 2 பேரை கூப்பிடுங்க, கூப்பிட்டாங்க. தூக்கி கையில் கொடுங்க, கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, ராஜா இப்போது எனக்கு சொந்தமாக இருக்கிறபடினாலே ராஜாவுக்குரிய அனைத்தும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஒரு சிறு பெண்ணாக இருந்தாலும் ஞானமாய் செயல்பட்டது. அப்போ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாத்திர நாம் வாழ்வோம் என்றால் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் எங்கிருந்து வருது? அவர்கிட்ட இருந்து வருது. அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், அவர்தான் உண்டாக்கினார், அவரே நம்மை வழி நடத்துவார். ஆகவே அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஒரு நாள் என்னுடைய என் நோட்டில் எழுதியிருப்பேன், 100 காரியங்களை செய்து ஆண்டவருடைய இருதயத்தை நாம் நோகடிப்பதை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்து அவரை நாம் திருப்திப்படுத்தி வாழ்வது நமக்கு நலமாய் தோன்றும். நான் கற்றுக்கொண்டது, 100 ஆண்டவர் எதிர்பார்க்கிறதில்ல, அவர் விரும்புகிற ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. ஐயோ ஐயோ என்று கூக்குரலின் சத்தனம் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு 4 வார்த்தை கொண்ட ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். உம் கரத்தில் என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ வருகிறேன் ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் ஏராளம், உம் ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே. இந்த 4 வார்த்தை தான். ஒருவேளை டிஸ்பிளேல நமக்கு தெரியும், பயபக்தியோடு கூட இந்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்பொழுது தன் பார்வை, தன் சூழ்நிலை, தன் வாழ்வின் நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் ஏசாயா, ஐயோ ஆண்டவரே, நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் இதுவரைக்கும் உமக்கு பிரியமானதை நான் செய்யவில்லை, என் வாழ்க்கையின் ஐயோ என்ற சத்தம் கேட்கிறது, ஆகவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல், திருப்தி அடைய முடியாமல், சாராயத்தை ஆண்டவர் வெறுக்கக்கூடிய சூழலையும் லஞ்சங்களையும், அல்லது ஒருவேளை தீமையை நன்மை என்று நாம் பேசலாம், அல்லது தேவையற்ற காரியங்களுக்காக நாம் லஞ்சத்தை பெறலாம். ஏன் வாட்டவர்? இதுதான் அன்னைக்கு நடந்தது. அவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. உம் கரத்தில் என்னை தருகிறேன், உம் பிள்ளையாய் வாழ வருகிறேன் ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் ஏராளம், உம் ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி நம்மையே நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா. கரத்தில் என்னை சேர்ந்து நம்ம பாட போறோம்.
என்னை தருகிறேன். உம் பிள்ளையாய் வாழ வருகிறேன். நான் செய்த பாவம் ஏராளமே. உம் பிள்ளையாய் என்னை கழுவுமே. நான் செய்த பாவங்கள் ஏராளமே. உம் பிள்ளையாய் என்னை கழுவுமே. உம் பிள்ளையாய் வாழ வருகிறேன். இசையா இசையா உம் பிள்ளையாய் வாழ வருகிறேன். இசையா இசையா கரத்தில் என்னை தருகிறேன். உம் பிள்ளையாய் வாழ இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? உம் கரத்தில் என்னை தருகிறேன். உம் பிள்ளையாய் வாழ நான் செய்த பாவங்கள் ஏராளமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவுமே. நான் செய்த பாவங்கள் ஏராளமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவுமே. இசையா 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 இசையா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிபாட்டில் உம்முடைய பிரசனத்தையும் உம்முடைய திட்டத்தையும் எங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஆண்டவர், இன்னைக்கும் நாங்கள் உம்முடைய திட்டம் என்னது என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய சுயமோ எங்களுடைய பலனோ எங்களுடைய முயற்சியோ ஒன்றுமல்ல, சேனைகளை உண்டாக்கின ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களை இம்மட்டும் நடத்துகிறது. அன்னைக்கு ஏசாயா அதை அறிந்து கொண்டது போல நாங்களும் அறிந்து கொண்டோம். அப்பா, தொடர்ந்து உடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு வாரங்களிலும் நாங்கள் உணரவும், நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழவும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி அருள வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனையிலும் உம்முடைய வழிபாடு என்பது எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தையும் உம்முடைய திட்டத்தையும் ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் வாழத்தக்கதான கிருபைகளை தருவீராக. ஆமாண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட செய்தியின்படி உண்மையாகவே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு தருவீராக. ஐயோ என்கிற வார்த்தை எங்களுக்கு அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாங்களும் சுவாமி ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் மனிதர்கள் மத்தியில் வாழுகிற நாங்கள் ஆண்டவரை இன்றைக்கும் கூட எங்களுடைய தவறுகளை ஆண்டவரை திருத்தி உண்மையான வழிபாட்டிற்கு நேராய் எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் வந்திருந்த ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உம்முடைய மாறாத தெய்வீக பிரசன்னம், சமாதானம் இவர்களோடு கூட இந்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் நீட் தேர்வுடைய மறு தேர்வை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவர்களுக்குள்ளே இருக்கிற கலக்கத்தையும் திகைப்பையும் மாற்றி இந்த தேர்வை எழுதும் பொழுது ஆவியானுடைய பிரசன்ன பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி ஆண்டவரே, இனி எந்த ஒரு காலம் வராதபடிக்கு, நீட் தேர்வில் எந்த விதமான குளறுபடிகள் வராதபடிக்கு பிள்ளைகளை பலப்படுத்தத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். குறிப்பாய் தேவைகளோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு வந்திருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். தேவனுடைய கிருபையுள்ள கருத்துக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.